Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. உங்க கடையோட ஸ்பெஷல்னா என்னன்னு? எங்களோட செட்டிநாடு சமையல் மட்டும். நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே. ஆமா. இப்ப நீங்க படிக்கல, நீங்க சென்னைக்கு வந்துட்டீங்க. உங்க பொண்ணு என்ன படிக்க வைக்கணும்னு ஆசை? பொண்ணு வந்து நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஒரு இடத்துல வந்து பொண்ணு தான் நம்மளுக்கு கடைசி காலத்துக்கு சோறு போடுறது. அதனால பையன்ற வருத்தம் இல்லை. இந்த வேலை கத்துக்கும் போது உள்ள கஷ்டம்னா என்னன்னு? கஷ்டம் நிறைய அடிபட்டு மாஸ்டர்கிட்டே அடிபட்டு தொழில் கத்துருக்குறோம். நைட்டு தூக்கம் இருக்காது, பகல்ல தூக்கம் இருக்காது, 4 ஹவர் 3 ஹவர் ரெஸ்ட்டு. தொழில் கத்துக்கிறதுக்கு நிறைய அடிபட்டுருக்குறோம். சுடுதண்ணி எல்லாம் மூஞ்சில ஊற்றி முதலாளி மாதிரி நினைச்சு வேலை பார்க்க கூடாது. பிளேடு கழுவணும், பாத்திரம் கழிக்கணும், நம்மளே இறங்கி சமைக்கணும், நம்மளே பண்ணணும். மாஸ்டர் ஒரு வேலைக்காரனை நம்பி கடை வைக்க கூடாது. வேலைக்காரன் இன்னைக்கு நாளைக்கு லீவு போட்டான் வரல, மாஸ்டர் வரலன்னா நம்ம இறங்கி அதை பண்ற திறமை இருந்தா மட்டும் கடை வைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த தொழில அண்ணா வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? கண்ணன். உங்க ஊர் சொந்த ஊரு? நாங்க புதுக்கோட்டை பக்கம் புதுநிலைப்பட்டி. எப்ப சென்னைக்கு வந்தீங்க? சென்னைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்காக சென்னை வந்தீங்க? முதல்ல சென்னைக்கு ஹோட்டல் வேலையா வந்தோம். ஹோட்டல் வேலையா வந்தீங்க. யார் கூப்பிட்டு வந்தா அவங்கள? அண்ணன் ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாரு. ஓகே. ஊர்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஊர்ல படிப்பு இல்ல, அதனால சின்ன வயசுலயே வந்துட்டோம். இந்த வேலை கத்துக்கும் போது உள்ள கஷ்டம்னா என்னன்னு? கஷ்டம் நிறைய அடிபட்டு மாஸ்டர்கிட்டே அடிபட்டு தொழில் கத்துருக்குறோம். நைட்டு தூக்கம் இருக்காது, பகல்ல தூக்கம் இருக்காது, 4 ஹவர் 3 ஹவர் ரெஸ்ட்டு. தொழில் கத்துக்கிறதுக்கு நிறைய அடிபட்டுருக்குறோம். அதுல மறக்க முடியாத சம்பவம் ஏதாச்சும் இருக்கா? இருக்கு. சுடுதண்ணி எல்லாம் மூஞ்சில ஊத்தி எல்லாம் பண்றது. ஏன் அப்படி பண்ணாங்க? தொழில் கத்துக்கிற வெறி. கத்துக்கிட்டா தொழில் நம்ம வேலை இல்லாம நிப்பாட்டிடுவான்ற ஒரு. ஓகே. உங்களுக்கு இந்த தொழிலை கத்து கொடுத்த மெயினான மாஸ்டர்னா யாரு? மெயினான மாஸ்டர்னு இதுல நான் என்னோட இதுல ஒரு பொருளை பார்த்து அடுத்து நம்மளே செய்யணும். ஓகே. அது மாதிரி என்ன செஞ்சீங்க? முத நான் செஞ்ச டீ கடை தொழில வடை பஜ்ஜி போண்டா அந்த ஐட்டம் தான். சென்னை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவம் கொடுத்துச்சு? சென்னை வந்த புதுசுல ஒரு தொழில் கத்துக்கிட்டு நம்ம ஒரு கடை வைக்கின்ற ஒரு என்ன மாதிரி இருக்கும் ஹோட்டல் அனுபவம்னா அதை பத்தி சொல்லுங்க. ஹோட்டல் அனுபவம்னா இல்லாதப்பட்டவங்களுக்கு இதுதான் வந்து ஒரு முன்னுதாரணமா நிறைய எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. நாங்க ஒரு மாஸ்டர் இருந்து ஒரு வேலை பார்த்து மாஸ்டர் ஆகி இன்னைக்கு கடை வச்சிருக்கோம். இன்னொரு விஷயம், 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்தப்ப சென்னை எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? இப்ப இருக்கிறது சென்னை வந்து ரொம்ப மாறிடுச்சு. நான் வரும்போது கொஞ்சம் இதா இருந்துச்சு, வீடு வாசல்லாம் கம்மியா இருந்துச்சு. இப்ப ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு சென்னை. ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கான ஆசையானா என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஆசைன்னா இதே ஸ்டாண்டர்டா நம்மளுக்கு யாரும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தா போதும். ரொம்ப இது ஆசை இல்லை, அவ்வளவுதான். ஏன் பெரிய கடைலாம் வைக்கணும்னு? இதே நம்மளுக்கு நிரந்தரமா போதும். பெரிய கடைன்றோட இதே நம்மளுக்கு போதும், கை கொடுக்கும். இந்த ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு நேர்த்தி இருக்கணும். எந்த ஒரு தொழிலுக்கான நேர்த்தி இருக்கணும். இந்த ஃபுட் பிசினஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான விஷயத்தெல்லாம் கடைபிடிக்கணும்னா என்னென்ன விஷயத்த கடைபிடிக்கணும்? நீட்டா முதல்ல வந்து நம்ம செய்யற பொருள் நீட்டா இருக்கணும். கஸ்டமரை வந்து மூஞ்சி காட்டக்கூடாது, சந்தோஷமா சிரிச்சு பேசணும். கொஞ்சம் ரைஸ் கூட கேட்டாலும் இன்னும் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கணும். மூஞ்சி காட்டக்கூடாது. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் மூஞ்சி காட்டக்கூடாது. 10 ரூபா இல்லையா, போயிட்டு நாளைக்கு வரமா கொடுங்க, அவ்வளோதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட தேடி வரணும்னா கஸ்டமர் தான். இது வந்து அவங்க தான் குரு, சாமியே அவங்க தான். அவங்கள நம்பி தான் அவங்க 10 ரூபா கொடுத்தா தான் நான் போய் 10 ரூபா வீட்டில் கொடுக்க முடியும். அவங்க கஸ்டமர் சாமி, எனக்கு சாமி வந்து இது. ஓகே. ஆமாம். ஓகே. உங்களோட திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க. ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் கல்யாணத்துக்கு முன்னாடி லைஃப் ஒரு மாதிரி இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் ஒரு மாதிரி இருக்கும். உங்களோட லைஃப் எப்படி மாறுச்சு? என்னோட லைஃப் வந்து கல்யாணம் மாமா தான் பண்ணி வச்சாரு. மாமா பண்ணி வச்சு இப்ப இன்னைக்கு கடை வச்சதான் அவரு தான் வச்சு கொடுத்தாரு. மாமா இப்ப ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடியே தான் பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். சரி கடை வச்சோம்னா அப்புறம் வீட்டுல தான் ஒய்ஃபு தான் நகை கொடுத்து அடமானம் வச்சு இன்னைக்கு கடை வச்சிருக்கோம். கடை வச்சிருக்கீங்க? ஆமா. அவங்க எவ்வளவு சப்போர்ட் உங்களுக்கு? இந்த அளவுக்குன்னா ஃபுல் சப்போர்ட். அவங்க மூலியமா தான் இன்னைக்கு கடை வச்சிருக்கோம். எந்த ஒரு ரூபா இல்ல, ஒய்ஃபு நகை அடமானம் வச்சு இன்னைக்கு கடை வச்சிருக்கிறோம். ஓகே. உங்க பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க? என்னோட பொண்ணு ஒரே பொண்ணு படிக்குது, 6வது படிக்குது. 6வது படிக்கிறாங்க. இப்ப நீங்க படிக்கல, நீங்க சென்னைக்கு வந்துட்டீங்க. உங்க பொண்ணு என்ன படிக்க வைக்கணும்னு ஆசை? பொண்ணு வந்து சொல்லிடுச்சு, பொண்ணு வந்து நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஆமா. 6வது படிக்கும் போது சொல்லிட்டா? ஆமா.
அவங்களோட நாங்க இப்படி வேலை பார்க்கறது தெரியும் பொண்ணுக்கு, அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது. கஷ்டப்படக்கூடாது. என்ன சொல்லி வளர்க்குறீங்க உங்க குழந்தைக்கு? நம்மள பார்க்குறாள் டெய்லி, எப்படி அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்க, நம்ம எப்படி கஷ்டப்படுறோம் பார்க்குறாள். அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே மாறிக்கிறாங்க. படிச்சா கொஞ்சம் நம்ம அப்பா அம்மா வீட்டில் உட்கார வச்சுக்கலாம், நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம், அப்பா அம்மா வீட்டில் இருக்கலாம். பொன் குழந்தை வச்சிருக்க அப்பாக்கள் வந்து எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷலானவங்க தான். ஆமாம் ஆமாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? எனக்கு வருத்தம் நிறைய இருக்கு. ஒரு இடத்துல வருத்தம் இருக்கு, ஒரு இடத்துல வந்து பொண்ணு தான் நம்மளுக்கு கடைசி காலத்துக்கு சோறு போட்டுறது. அதனால பையன்ற வருத்தம் இல்லை, கிடையாது. ஆமா, இன்னைக்கு பையன் வந்து 10 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி, 10 வயசுக்கு மேல வந்து எதிரி பங்காளி மாதிரி ஆகிட்டான். 20 வயசுக்கு மேல யாரானே வீட்டை விட்டு அடிச்சு விரட்டி, நான் எத்தனை தாய் தாப்பனுக்கு நானே சோறு வாங்கி கொடுத்துருக்குறேன். ரோட்ல அதான் எத்தனை பேருக்கு நான் வந்து 10-5 இது கொடுக்குறோம். அது வந்து கேட்கும் போது அவங்களே சொல்றாங்க, எனக்கு பேரன் இருக்கிறான், பேச்சு இருக்கு, சொந்த வீடு இருக்கு, எல்லாரும் வந்து ரோட்ல அப்படி இப்படி உட்காந்து இருக்கிறாங்க. ஓகே, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இவ்வளவு பேருக்கு உதவி செய்றீங்க, எல்லாம் பண்றீங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பணம் முக்கியமா, மனுஷங்க முக்கியமா? நம்ம மனுஷன் தான் சொல்லுவோம். பணம் வந்து நாளைக்கு இன்னைக்கு என்கிட்ட இருக்கும் ஒரு 10,000, நாளைக்கு உங்கள்கிட்ட ஒரு 10,000 இருக்கும். எனக்கே ஒரு அடிபட்டாலும் நாளைக்கு இந்த அண்ணன் அங்கே பார்த்தோமேன்னு சொல்லி நாளைக்கு வரணும். ஓகே, அதுதான். ஓகே, உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம்னா அது மாதிரி எது? மறக்க முடியாத சம்பவம் நிறைய, எல்லாமே மறக்க முடியாத சம்பவம் நிறைய நடந்திருக்கு. ஓகே, சென்னையை பொறுத்த வரைக்கும் ஃபுட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து எங்க கடை வச்சாலும் அந்த கடை ஓடிடும், வியாபாரம் வந்துடும். ஆனா டேஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். கஸ்டமரை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வகையில எந்த அளவுக்கு கஸ்டமரை பிடிச்சிருக்கு? இப்போ நாங்கள் ஆரம்பிச்சு இப்போ சுமாராக ஒரு 10 நாள் ஆகுது. இப்போ அப்படியே சாப்பிட்றவங்க அப்படியே நல்லா இருக்கு, புட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்லல. ஓகே, உங்க கடையோட ஸ்பெஷல்னா என்னன்னு? எங்களோட செட்டிநாடு சமையல் மட்டும், நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே. ஆமாம். ஓகே, இப்போ ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு தொழிலை நடத்தணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை கடைபிடிச்சா அந்த தொழிலை மேலே கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க உங்களோட அனுபவத்துல இருந்து? ஏன்னா நிறைய முதலாளிகளை பார்த்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அதனால கேட்குறேன், அவங்கள்ட்டேருந்து பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயமா? முதலாளிகிட்ட நான் கற்றுக்கினது வந்து ஒரு பொருள் வந்து எப்படி மெட்டீரியல் வாங்கணும், என்னென்ன எப்படி பண்ணணும், அந்த 1 ரூபா போட்டால் 2 ரூபா எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அதுக்கு ஒரு இலை கிளியாமல் எப்படி அதை யூஸ் பண்ணணும், ஒரு பார்சல் கவர் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு எப்படி சாம்பார் கட்டணும், அந்த மாதிரி பண்ணால் அதில் வந்து 1 ரூபா போனுச்சுன்னா நம்மளுக்கு 1 ரூபா போயிடும். அதே மாதிரி 1 கிலோ போட்டால் எத்தனை சாப்பாடு எடுக்கிறோம்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அரிசி போட்டு பக்குவமாக செஞ்சு அந்த மாதிரி பிஸ்னஸ். ஓகே, என்னென்ன செய்வீங்க? நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே செய்வோம். ஓகே, ஆமாம். ஆனால் இப்போ நீங்கள் சமைச்சு கொடுத்தா இது செமையாக இருக்கும்பா அப்படின்னு சொன்னால் எது? நம்ம வந்து நான்வெஜ்ஜில் எல்லா ஃபுட்டுமே செய்கிறோம். போட்டி, தலைக்கறி, செட்டிநாடு சமையல். அதனால செட்டிநாட்டில் உள்ள ஐட்டம் பண்ணுறோம். சரிண்ணே, உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்குல்ல, இந்த கடையை தாண்டி ஒரு கனவுனா என்ன? நம்மளோட லைஃப் இனிமே இந்த கடையை வச்சு தான் இது வாழ்க்கையே இருக்கு. இதுல இருந்து படிப்படியாக முன்னேறி வரணும். ஆமா, நம்ம ஊருக்குள்ள ஒரு போகும்போது நம்மள 4 பேர் மதிக்கிற மாதிரி இருக்கணும். கடை வச்சிருக்கிறாப்பா பரவாயில்ல, இத்தனை வருஷமா ஒரு ஆள்கிட்ட வேலை பார்த்தா இன்னைக்கு சொந்தமா அவனே ஒரு முதலாளி ஆயிட்டான்ற அந்த முதலாளி அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம்னா அதோட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. ஆமா. ஓகே, ஒரு முதலாளிக்கு இருக்க வேண்டிய ஒரு தகுதினா என்ன? முதலாளி மாதிரி நினைச்சு வேலை பார்க்க கூடாது. பிளேட்டு கழுவணும், பாத்திரம் கழுவிக்கணும், நம்மளே இறங்கி சமைக்கணும், நம்மளே பண்ணணும். மாஸ்டர் ஒரு வேலைக்காரனை நம்பி கடை வைக்க கூடாது. வேலைக்காரன் இன்னைக்கு நாளைக்கு லீவு போட்டான் வரல, மாஸ்டர் வரலன்னா நம்ம இறங்கி அதை பண்ற திறமை இருந்தா மட்டும் கடை வைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த தொழில கத்துக்கிட்டு கடை வைக்கணும். இவர்னால நான் ஒரு பையனை அடைஞ்சிருக்கேன்னா யார சொல்லுவீங்க? அது எங்க பெரியம்மா மட்டும்தான். எங்க பெரியம்மா இல்லைன்னா நாங்க இன்னைக்கு சென்னையில நான் இல்லை. ஏன் அப்படி? அவங்க என்னை வளர்த்தது அவங்க தான், வளர்த்தது அவங்க. 2வது சென்னைக்கு வர வச்சதே அவங்க தான். படிக்கலைன்னா வேலைக்கு போறியான்னு கேட்டாங்க. அவங்க சரி போறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் சென்னையே பார்த்துருக்க முடியாது. பார்த்துருக்கே முடியாது. ஆமா, படிக்கல அப்படிங்கிறதுனாலதான் நீங்க சென்னை வந்தீங்க. ஆமா, படிப்பு அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? என்னைக்காச்சும் வருத்தப்பட்டிருப்பீங்க? நான் இன்னைக்கோட வருத்தப்படுறேன். இன்னைக்கு படிச்சிருந்தா ஒரு கடையில ஒரு கம்பெனில வேலை பார்த்துருக்கலாம். இன்னைக்கு படிக்காதனால ரோட்ல கடை போட்டுருக்குறோம். ஒரு பஸ்ல என்ன எழுதி இருக்குன்னு தெரியாது, போன்ல இருக்கிற மெசேஜ் தெரியாது. அதனால இப்ப இன்னைக்கு படிச்ச பையனுக்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் உங்க பொண்ணு எப்படியாச்சும் கலெக்டர் ஆக்கிடுவோம். பண்ணிடுவோம்.
நம்ம ஒரு கடையில வேலை பார்க்கறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும். ஆனா நம்ம கடை வச்சு வேலை பார்க்கறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம். எவ்வளவு நேரம் உழைப்போம்? 12 மணி நேரம் உழைச்சாவே நம்மளுக்கு ஏத்த ஊழியம் கிடைச்சிடும். ஆமா. ஒரு நாளைக்கு வருமானம்னா எவ்வளவு கிடைக்குது நம்மளுக்கு? இப்ப வந்து ஒரு குறிப்பிட்டா ஒரு 3000 ரூபாய் கிடைக்குது. 3000 எல்லாம் போக உங்களுக்கு அதுல இருந்து பாதி தான் கிடைக்கும். ஆமா, அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். செலவு மெட்டீரியல் ஐட்டம் எல்லாம் போக ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். அடுத்த மெனு எல்லாம் கூட்டலான்னு இருக்கீங்களா? அடுத்த மெனு வந்து இப்ப இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கோம். அடுத்த ஒரு இந்த ஆடி மாசம் இருக்கு, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ற பொருள் எல்லாம் பண்ணலான்னு ஐடியால இருக்கீங்க. எல்லாம் கொடுக்குற ரிவ்யூ என்ன மாதிரி ரிவ்யூ கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். எல்லாருமே வார கஸ்டமர் யாரும் எதுவும் சொல்ல, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க சொன்னீங்க யார்ட்டையும் கோவப்படக்கூடாது அப்படின்னு. கோளாறான ஆட்களும் வருவாங்களே, அப்ப எப்படி கோவப்படாம? நம்ம பணிமையா போய்க்க வேண்டியதுதான். நம்ம தாழ்ந்து போனாதான் அவங்ககிட்ட நம்ம கரெக்டா பதில் பேச முடியும். ஆப்போசிட்டா பேசினா 2 பேருக்கும் சண்டை தான் வரும். நம்ம தொழில் பண்றோம், அவங்க எடுத்து கீழே தூக்கி போட்டு போயிட்டா யாருக்கு? நம்மளுக்கு நஷ்டம். ஆமா, நம்ம அதுக்கு தகுந்தாப்புல மாறிக்க வேண்டியது. ஓகேண்ணா, இப்ப யாராச்சும் வயசானவங்களாம் வந்தா கொடுத்துருவீங்களா? ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். சாப்பிடுறோம், நம்ம அப்பா மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். ஆமா. ஓகே, அது அது ஒரு விதத்துல நஷ்டம் இல்லையானே? நம்ம போட்ட பொருள்கள் அதுக்கான கொண்ட கீழே கொட்ட முடியாதுல்ல. போட்டிருக்கிறான் பொருள் ஓடல, அதுக்கான கீழே கொட்ட முடியாது. நம்மள்தான் பக்கத்துல இருக்கிறவங்க வீடியோல கொடுத்துக்கணும், ஹெல்ப் பண்ணிக்க வேண்டியது. ஓகேண்ணே. இப்ப கடவுள் உங்கள்ட்ட வந்து ஒண்ணு கேக்குறாரு, சும்மா நேர்ல வரான்னு ஒரு கற்பனையா வச்சுப்போம், அப்ப என்ன கேட்பீங்க? நம்மளுக்கு ஸ்டாண்டர்டா என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தா போதும். ஆமா, அதுக்கு மேல ஆசை? அதுக்கு மேல ஆசை. நன்றிண்ணே, தேங்க்யூ. சரி.